ஜனநாயகன் படத்தை கூட வந்து பராசக்தி படம் மோத போகுது அப்படின்ற மாதிரி தகவல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா வந்து பேரரசு தெரியுங்களா, இயக்குனர் பேரரசு வந்து சிவகார்த்திகேயன் வந்து வேற லெவல் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து பேரரசு வந்து சொல்லுவார் அப்படின்றது வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் வந்து அப்படியே நொந்து போயிருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ் வந்து அப்படியே ஃபுல் சப்போர்ட் மோடில் இருந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பூஜை போடுறனாலே வந்து சொல்லிட்டாங்க. நாங்கள் அடுத்த வருஷம் ஜனவரி 9ஆம் தேதி தான் வரப்போகிறோம், தளபதி பொங்கல் தான் அப்படின்ட்டு வந்து அதன் பிறகு வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து உள்ள வந்து அதன் பிறகு வந்து பராசக்தி அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சு அதில் வந்து அந்த கலைஞர் வந்து அப்படியே கலைஞர் அதாவது மு கருணாநிதி இருக்காருங்க இல்லையா, ஸோ அவர் வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்படுறார் அப்படின்ற மாதிரி வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் கூட உடந்தை தான். முன்ன என்ன சொன்னாங்க, சிவகார்த்திகேயன் தான் வந்து 4 நாள் தள்ளி வைக்க சொன்னார், 5 நாள் தள்ளி வைக்க சொன்னார்ன்ட்டு அப்படின்னு உருட்டிட்டு இருந்தானுங்க. இப்போ அந்த ஆளோட ஒரிஜினல் முகமே வந்து வெளியே வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜனவரி 10ஆம் தேதி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இன்னும் 14ஆம் தேதி அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க இல்லைங்களா, 10ஆம் தேதி. அதாவது வந்து நம்ம படம் அப்படின்றது வந்து 9ஆம் தேதி, அவன் படம் அப்படின்றது வந்து 10ஆம் தேதி வரப்போதான். ஸோ எவ்வளோ ஒரு கேடுகட்ட கேவலமான எண்ணம் வந்து அந்த சிவகார்த்திகேயனுக்கு இருக்குன்னு பாருங்க. விஜய் கூட வந்து நான் மோதியாகணும், இந்த படத்து கூட வந்து நான் மோதியாகணும் அப்படின்னு வந்து திமுகவும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து தான் அந்த விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து நம்ம பேரரசு வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு சீரியஸாக வந்து. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவகார்த்திகேயன் தேவலாம் வந்து நீ வேலை பார்த்துட்டு இருக்க, நீ வளர்ந்து வரும் ஒரு நடிகராக இருந்துட்டு இருக்க, விஜய் அப்படின்றதுல ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துட்டு இருக்காரு, அவர்கிட்டலாம் மோதி ஜெயிக்க முடியாது, உன் படம் அப்படின்றது வந்து மண்ணை கவிடும், பெரிய தோல்வி வந்து அடைஞ்சிரும். ஸோ திமுக வந்து சப்போர்ட் பண்ணுறேன், திமுக அவனை காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து விஜய் கூட வந்து மோதி ஜெயிக்க முடியாது. ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து விஜய்க்காக வந்து உயிரையே கொடுக்குற அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு தாண்டி வந்து மற்ற மாநிலமாக இருக்கட்டும் உலக லெவலையும் வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது. ஸோ பெரிய தோல்வின்றது வரும், விஜய் ஃபேன்ஸோடு அந்த அவ்வளோ ஹேட் அப்படின்றது வந்து உனக்கு கொடுப்பாங்க. எதுவுமே தெரியாமல் வந்து திமுக சொன்னது அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீ வந்து தேவலாம் வாங்கி கட்டிக்காத, பின்னாடி வந்து உனக்கு தான் வந்து பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு வந்து வச்சு செஞ்சுருக்காரு நம்ம பேரரசு. உண்மையாலுமே வந்து சிவகார்த்திகேயன் வந்து எவ்வளோ நன்றி கெட்ட தனமான ஒரு ஆள் அப்படின்றதுல வந்து தனுஷ் சதர்ஷியே உங்களுக்கு தெரியும். தனுஷ் வந்து எவ்வளோ வந்து சிவகார்த்திகேயன் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து தனுஷ்கே வந்து எவ்வளோ ஒரு கேடு கட்டத்தனமான வந்து ஒரு அசிங்கமான விஷயங்களை வந்து சிவகார்த்திகேயன் திரும்ப பண்ணாருன்னு தெரியும். நம்ம அண்ணா வந்து சிவகார்த்திகேயன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த விஜய் டிவி அவார்ட்ஸில் கூட வந்து அவ்வளோ தூக்கி விட்டார் சிவகார்த்திகேயனை. கோட் படத்தில் கூட நடிக்க வச்சார். இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நிறைய வீடியோவில். ஆனாலும் இந்த நன்றி தனம் அப்படின்றதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா வந்து சிவகார்த்திகேயன் தான். நன்றியே இல்லாத ஒரு தனம் யாருன்னா வந்து சிவகார்த்திகேயன் தான். அந்த ஆள் வந்து வளரணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன வேணால் பண்ணுவார் அந்த ஆள். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 9ஆம் தேதி கூட வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு மரண ஏற்று இருக்குது. ஜனநாயகன் கூட வந்து போட்டி போட்டு எவ்வளோ பெரிய மரண தோல்வி அப்படின்றது வந்து பராசக்தி படம், அதாவது தளபதி சொன்னது தாங்க, தீய சக்தி தாங்க. தீய சக்தி வந்து 10ஆம் தேதி வருது, நம்ம தூய சக்தி அப்படின்றது வந்து ஜனநாயகன் 9ஆம் தேதி வருது. கண்டிப்பாக வந்து ஜனநாயகன் அடித்து தூக்க போகுது பராசக்தியை. அதுக்கப்புறம் வந்து தலை தூக்க முடியாத அளவுக்கு வந்து அந்த பராசக்தி படம் இருக்க போது. ஸோ இந்த சிவகார்த்திகேயன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. தேங்க்யூ.